जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையான மிகப்பெரிய இழப்பு வந்தால் பார்த்து கொள்ளலாம்னு நீங்க நினைக்கிற அந்த இழப்பு, அந்த மிகப்பெரிய இழப்பு வரும்பொழுது துக்கம் இருக்காது. ஆனா அந்த இழப்பு வந்துருமோன்ற பயத்தினால்தான் துக்கம் ஏற்படும். உண்மையில நீங்க நினைச்ச மாதிரி இழப்பு வந்திருந்தா கூட சரி, முதலையே நினைச்சோம்ல இழப்பு வந்தா ஃபேஸ் பண்ணிக்கலான்னு ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு எந்திரிச்சு நிட முடியும். ஆனா அது வந்துருமோ வந்துருமோ வந்துருமோன்ற அந்த ஆங்ஸைட்டி, அதுதான் மிகப்பெரிய துக்கமாக இருக்கும். ஆங்ஸைட்டி தான் துக்கம்னு தெரிஞ்சாலே உங்களை தாண்டி நீங்கள் வைத்திருக்கின்ற, உங்களை பற்றி வைத்திருக்கின்ற கருத்துக்களை உடைப்பதுதான் தீர்வு. ஆழ்ந்து புரிஞ்சுங்க. உங்களை பற்றி நீங்களே வைத்திருக்கின்ற கருத்துக்களை உடைப்பது. இந்த அளவு துக்கத்தை நம்மால் தாங்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கருத்தை உடைத்து அதை தாண்டிய துக்கத்தை தாங்கி பாருங்கள். நம்ம கேட்போம், எப்படி சாமி தாங்கி பார்க்கறது? இவ்வளவுதான் என்னால தாங்க முடியும் நான் நினைக்கிறேன், நான் எங்க இருந்து போய் துக்கத்தை எடுத்துட்டு வர்றது? கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில துக்கத்தை கிரியேட் பண்ணாதீங்க. மற்றவர்களுடைய துக்கத்தை உங்களுடையதாக அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக தாங்கி பாருங்கள். உண்மையில பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய துக்கத்தை உங்களுடையதாக நினைத்து அதை தீர்த்து வைப்பது, அதற்கு சமன் செய்வது, அதற்கு சேவை செய்வது உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம், பலம். அதனால தான் மற்றவர்கள் துக்கத்தை தொடர்ந்து தீர்த்து கொண்டிருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பலத்தை உணர்வார்கள். உங்க வாழ்க்கையில பலவீனர்களாக உங்களை உணர்ந்தீர்களானால் பலமானவர்களா மாறணும்னு நினைச்சிங்கன்னா வேற ஒன்றும் பண்ணாதீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய எல்லாருடைய துக்கத்தையும் உங்களுடையதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவைகளை தீர்ப்பதற்கான மனரீதியான உதவியையோ அல்லது உணர்வு ரீதியான உதவியையோ அல்லது உடல் ரீதியான உதவியையோ உங்களாலான எல்லா உதவிகளையும் கொடுக்க ஆரம்பியுங்கள்.
அப்ப என்ன ஆகும்னா, நீங்க இவ்வளவு பிரச்சனைகளைத்தான் உங்களால தாங்க முடியும்னு உங்களை பத்தி வச்சிருந்த கருத்து உடைந்து விடும். உங்களையே நீங்கள் அகலமாக்கி பார்ப்பீர்கள். உங்களை நீங்கள் அகலமாக்கி பார்க்கும் பொழுதுதான், உங்களை நீங்கள் உங்கள் அளவை தாண்டி பார்க்கும் பொழுதுதான் இறை சக்தியையும் உங்களால் முழுமையாக பார்க்க முடியும். ஓம் நமோ பகவதே ருத்ராய யாசயிஷு சிவதமா சிவம் பபூவ தேதலோஹ சிவசரவ்யாய தவதயா நோ ருத்ரமிருடய யாதே ருத்ர சிவா தனோர கோர பாப. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தி அளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300 சதவீதம் வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த ஞானபீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், விடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्. ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतो दयिषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः याचयिषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवशरव्याय तवतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोर घोर पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजागशीः या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे शिवाङ्गिरिक्रतां कुरु माहि पुंसेः पुरुषं जगते शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत् अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्यो ऋषगे अहीगश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यातुत्राण्यः असौ यस्ताम्रो अरुणपुत भभ्रस्व मङ्गलः ये चेमागुं रुद्र अभितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं हेडयीमहे असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोपा अदृशन्नदृशन्नुदहार्यः उदैनं विश्वा भूतानि सदृष्टो मृडयातिनः नमो अस्तु नीलग्रीवाय सहस्राक्षाय ईडुषे अतो ये अस्य सत्त्वा
परात भगवो वप अवदत्यरणस्त्वगुं सहस्राक्षशते शुदे निशीर्याणवागुं उत अनेशन्नस्येषव आपुरस्य निषङ्गतिः या ते हेतिर्मेडुष्टमहस्ते बभूव ते धनुः तयास्मान् विश्वतस्त्वमयक्ष्मया परिभुज नमस्ते अस्त्वायुधाय नातताय धृष्णवे उभाभ्यामुदरे नमो बाहुभ्यां तव धन्वने परिधे धन्वनो हेतिरस्मान् दृढक्तो विश्वतः अशोय इषुरिस्तपारे अस्मन्निधेहितम् नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठमृत्युञ्जयाय सर्वेश्वराय सदा शिवाय शङ्कराय श्रीमन्महादेवाय नमः नमो हिरण्यवागवे सेनान्ये दिशां च पतये नमो नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यः पशूनां पतये नमो नमः सस्मिञ्जराय त्रिशीमदे पदीनां पतये नमो नमो बभ्नुषाय विव्याधिने नानां पतये ஒரு ஞான குரு கண்ணாடி மாதிரி தனக்குள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதை காட்டுற கண்ணாடி. நீங்க உங்களை என்னவா நினைக்கிறீங்களோ அதை விட அகலமாகவும் ஆழமாகவும் பார்க்கும் பொழுதுதான் ஞான குருவையும் அகலமாகவும் ஆழமாகவும் பார்ப்பீர்கள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सिद्धसादनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती दीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. இந்த இடத்துல கிருஷ்ணன் தன்னுடைய பிரபஞ்ச வடிவத்தை
உலகமே தன்மயமாக இருப்பதை அர்ஜுனனுக்கு காட்டுகிறான். இதை காட்டுறதுக்கு முன்னாடி கடைசி சூத்திரத்திலே ரொம்ப அழகா கிருஷ்ணன் சொல்றான், அப்பா உன்னுடைய இந்த 2 கண்ணால என்னுடைய முழு வடிவத்தை பார்க்க முடியாது, உனக்கு ஞான கண்களை அளிக்கிறேன்னு சொல்லி திவ்யம் ததாமி தேக்ஷக்ஷு அப்படின்னு சொல்றார். ஞான கண்களை அளிக்கிறேன்னு. ஞானக்கண்ணா உடனே இந்த விட்டலாச்சாரியா படத்தில் காமிக்கிறாங்க, ஒரு ஒளி வந்து அவருக்கு ஒரு 3வது கண் வரும்னு நினைக்காதீங்க, கிடையாது. ஞானக்கண்ணா என்னன்னா, நாம் வைத்திருக்கின்ற நம்மை பற்றிய கருத்தை தாண்டி உணர்கின்ற சக்தி. இப்ப நீங்க உங்களுடைய உடலால இவ்வளவுதான் வேலை செய்ய முடியும்னு ஒரு கருத்தை வச்சிருப்பீங்க, உங்களுடைய மனசால இவ்வளவு பிரச்சனைகளை தான் தீர்க்க முடியும்னு ஒரு கருத்தை வச்சிருப்பீங்க, உங்களுடைய உணர்வால இந்த விஷயங்களை மட்டும்தான் ஏத்துக்க முடியும்னு ஒரு கருத்தை வச்சிருப்பீங்க. இந்த கருத்துக்களை உடைத்து அதை தாண்டிய பார்வையை உங்களுக்கு அளிப்பதுதான் ஞான கண்களை அளிப்பது. என்னால் ஒரு 2 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், ஒரு 2 மணி நேரம் தான் ஆழமான விஷயங்களை யோசிக்க முடியும், ஒரு 2 மணி நேரம் தான் தீர்க்கமான பிரச்சனைகளை அலசி ஆராய முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதோடு உங்கள் வாழ்க்கையை நிறுத்தாதீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் பலாயிரக்கணக்கான பேர் பிரச்சனைகளோடு வாழ்கின்றார்கள். நம்ம இந்தியாவில் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தலைவனாக இருந்தாலும் வெறும் 1 கிலோமீட்டர் தூரம் அவருடைய வீட்டை விட்டு டிராவல் பண்ணார்னா ஒரு மிகப்பெரிய ஸ்லம்மை பார்க்க முடியும். ஒரு மிகவும் பிரச்சனைகளோடு அடிப்படை வசதிகளுக்கே போராடுகின்ற மக்கள் வாழுகின்ற குடிசை அமைப்பை பார்க்க முடியும். எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் 1 கிலோமீட்டர் அவருடைய வீட்டை விட்டு வெளியில வந்து டிராவல் பண்ணார்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளாகவே பிரச்சனைகளோடு வாழுகின்ற பலாயிரக்கணக்கான மக்களை பார்க்க முடியும். வெளியில் வந்து மற்றவர்களுடைய பிரச்சனைகளை உங்களுடையதாக உணரத் துவங்குங்கள், மற்றவர்களுடைய துக்கங்களை உங்களுடையதாக உணரத் துவங்குங்கள். சில பேருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே உணவு உடை இதுதான் முக்கியம்னு நினைச்சிங்கன்னா அந்த துறையில மக்களுக்கு உதவி பண்ணுங்க. சில பேர் வந்து இல்ல, மனசுல வர்ற துக்கத்தை தீர்க்கிற அமைதி தான் மனுஷனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ மக்களோடு அமைதிக்கான வழிமுறைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை, அதை தாண்டி ஆன்ம ஞானம்தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை, அதுதான் மிக உயர்ந்தது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்போ அந்த ஆன்ம ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். எதை உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களோ அதை உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும்னா பல பேருடைய பிரச்சனைகளை உங்களுடைய தோளிலேயே சுமக்க துவங்கும் பொழுது, பல பேருடைய துக்கங்களை உங்களுடைய மனதிலே சுமக்க துவங்கும் பொழுது, பல பேருடைய ஆதங்கங்களை உங்கள் இதயத்திலே ஏற்றுக்கொள்ள துவங்கும் பொழுது, உங்களாலும் நீங்கள் நினைத்ததை விட அளவுக்கு அதிகமாக சிந்திக்கவும் உழைக்கவும் உணரவும் உரைக்கவும் செயல்படவும் முடியும் என்பதை நீங்களே உணரத் துவங்குவீர்கள். அதுதான் கிருஷ்ணன் நமக்கு அளிக்கின்ற முதல் ஞானக்கண். நீங்க உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான், அதே நினைவோடு தான் உங்களுடைய குருவையும் பார்ப்பீர்கள். ஒரு ஞான குரு வந்து கண்ணாடி மாதிரி, தனக்குள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதை காட்டுற கண்ணாடி. நீங்க உங்களை என்னவா நினைக்கிறீங்களோ அதை விட அகலமாகவும் ஆழமாகவும் பார்க்கும் பொழுதுதான் ஞான குருவையும் அகலமாகவும் ஆழமாகவும் பார்ப்பீர்கள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP. NSP-யால் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்:
உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரணா தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 0417523766. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. ஞானக்கண் அப்படின்னா வெறும் ஏதோ ஒரு வித்தியாசமான அல்லது அபரிமிதமான அபூர்வமான சக்தின்னு நினைக்காதீங்க. நம்முடைய மனதை தாண்டி, நம்முடைய அறிவை தாண்டி நம்மையே நாம் பார்த்து கொள்ளுகின்ற தெளிவு, நம்மை நம் உடலை தாண்டி நம்மால் காண முடியுமானால் நம் முன்னால் இருக்கின்ற அவதார புருஷனையும் அவர் உடலை தாண்டிய சக்தியாக நம்மால் அவரை காண முடியும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான், அதே நினைவோடு தான் உங்களுடைய குருவையும் பார்ப்பீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல வியாபாரி என்னுடைய பக்தரா மாறினார்னா என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை ரசிப்பார். சாமி என்ன அழகா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, சாமி என்ன அழகா நிர்வாகம் பண்றீங்க. ஒரு நல்ல பக்தன் என்னுடைய பக்தனா மாறினா நான் பூஜை பண்ற அழகா ரசிப்பார். என்ன அழகா பூஜை பண்றீங்க சாமி. ஒரு நல்ல பேச்சாளன் என்னுடைய பக்தனா மாறினா என்ன அழகா சொல்றீங்க சாமி. யார் எந்த மன அமைப்போடு இருந்து என்னை பார்க்கிறார்களோ அந்த மன அமைப்பில் தான் என்னை அவர்கள் உள்வாங்குகிறார்கள். சில பேர் அவங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டியோட வந்தாங்கன்னா அதே நெகட்டிவிட்டியை என் மேல ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கறாங்க. பெரிய பிரச்சனையே அதுதான். ஒரு ஞான குரு கண்ணாடி மாதிரி தனக்குள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதை காட்டுற கண்ணாடி. நீங்க உங்களை என்னவா நினைக்கிறீங்களோ அதை விட அகலமாகவும் ஆழமாகவும் பார்க்கும் பொழுதுதான் ஞான குருவையும் அகலமாகவும் ஆழமாகவும் பார்ப்பீர்கள். கிருஷ்ணன் முதல்ல அதை தான் செய்கிறார். அர்ஜுனனுக்கு ஞான கண்ணை அளிக்கின்றார். அவனுக்கே அவனை பற்றிய தெளிவை அளிப்பதனால் அந்த தெளிவை வாங்கியவுடன் தன்னை உண்மையை உண்மையாகவே பார்க்கும் பொழுது கிருஷ்ணனையும் உண்மையை உண்மையாகவே பார்க்கின்ற சக்தியை அர்ஜுனன் பெறுகின்றான். பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nithyananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322 www.ngalleria.com. குருவே சரணம் சரணம்
गुरुदेवा